இதம் சுரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ர தனம் மேரு துல்யம் மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். சிந்தாமணிரிவ துர்லபமஹிம் கிம் கதயாமி யத்தச்சதுர்பத்ரம் கிம் தத்வதந்தி பூயः விதூததமசோ விசேஷேண ஞானம் பிரியவாக்சஹிதம் ஞானமகர்வம் சமான்விதம் சௌர்யம் வித்தம் தியாகசமேதம் துர்லபமேதச்சதுர்பத்ரம். பிரஸ்னோத்தர ரத்னமாலிகா பிரகரணத்துல 24வது 25 ஸ்லோகங்கள். அழகான கேள்விகள், உயர்ந்ததான சமாதானங்கள், சாஸ்திரியமான சமாதானங்கள். சமாதானம் மனசுக்கு ஹிதமா பிரியமா இருக்கலாம், ஆனா அது சாஸ்திர சம்மதமா இருக்கணும். அப்பதான் சாஸ்திரம் சொன்ன வழியில நாம் சென்று அதனால பயனடையலாம். ஒரு கேள்வி, சிந்தாமணிருவ துர்லபம் இலக்கியம். இந்த ஊர்ல, இந்த லோகத்துல சிந்தாமணின்னு அது எப்படி அடையிறது கஷ்டமோ அது மாதிரி பெற மிக சிரமமா இருக்கக்கூடியதான பொருள்கள் யாவை அப்படின்னு கேட்கும். சிந்தாமணின்னா என்னது? சிந்தாமணி கிரகான் தத்தா அப்படின்னு கேட்டது. அம்பாள் இருக்கிற இடத்துக்கு சிந்தாமணின்னு பேர். அந்த சிந்தாமணின்னா அது சாதாரணமா ஒரு கல்லு. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீட்டுக்கு கீழே சாதாரண தரை இல்ல, அதுக்கு ஸ்லாப் போட்டுக்கிறோம். சில பேர் மொசாயிக் டைல் இருக்கிறான், சில பேர் ஏதோ டைல் இருக்கிறான், எல்லாம் கல்லெல்லாம் உட்கார்ந்து. அதே போல கவரு முழுக்க கல்ல ஒட்டி விடுறா சில பேர். இதே மாதிரியே அம்பாள் இருக்கக்கூடியதான வீடு இருக்கு பத்தில, அது முழுக்க சிந்தாமணி கல்லால செய்யப்பட்டதான். அந்த சிந்தாமணின்னு என்ன, அது ஒரு மோதிரத்துல ஒரு மணியா போட்டு பட்டுன்னா இங்க என்னென்ன வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இங்கே தெரியும், சுலபமா இல்லன்னு தெரியும். 10 ஜென்மாக்கு முன்னால என்ன நடந்தது டக்குன்னு தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போறது எல்லாமும் தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு கல்லுக்கு சிந்தாமணி, சிந்திதமான நினைத்ததான எல்லாவற்றையும் காட்டக்கூடியதான ஒரு கல்லுக்கு சிந்தாமணின்னு. இப்ப சொன்னாலே தெரியும் அது எவ்வளவு மேல மிகுந்ததா இருக்கணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் தான், நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், அப்புறம் என்ன ஆகும், இதுதான். இத டென்ஷன் தானே மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப சிந்திதமான சகல பதார்த்தத்தையும் காட்டக்கூடியதான ஒரு மணி இருக்குமேயானால் அந்த மணி அடையிறது எவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்டதான மணி போன்றதான மிக கஷ்டப்பட்டா தான் அடையக்கூடியதான பொருள்கள் ஏதாவது இருக்கா, அது கேள்வி. என்ன சொல்ற, கதையாமி சதுர்பத்ரம். அப்ப சொல்றேனப்பா 4 மங்களங்கள். என்ன சொன்ன, 4 மங்களங்கள். சிந்தாமணியை அடைய வருது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டமாக்கும் இந்த 4 பொருள்களை அடைகிறது. இந்த 4 பொருள் எப்படி, 4 மங்களமான பொருள். மங்களம் என்ன, ஆஸ்பிஷியஸ் சொல்றா இல்லையோ, அது என்ன, அதுக்கு ஒரு மாங்கல்ய விசேஷம் அப்படின்னா அது எப்பொழுதுமே மனுஷனுக்கு நல்லதை கொடுப்பது, சேமத்தை கொடுப்பது. அத நம்ம அனுஷ்டானம் பண்றப்போ சேமம், அனுஷ்டானம் பண்ண பிறகும் சேமம். சிலதெல்லாம் அனுஷ்டானம் பண்றப்ப ரொம்ப சிரமமா இருக்கும், பரிணத்துல இது நல்லா இருக்கலாம், கொஞ்ச நாள் ஆன பிறகு சேமத்தை கொடுக்கலாம். இது அப்படி இல்லை, எப்பொழுதுமே சேமத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. அதை அனுஷ்டானம் பண்ணினா நமக்கும் ஒரு சந்தோஷம் தான், மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். அப்படி அழகான பதார்த்தங்கள் 4. அது இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அத அனுஷ்டானம் பண்ண கத்துக்கணும். அதான் சதுர்பத்ரம் அப்படின்னு. இப்ப இந்த சதுர்பத்ரம்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல. சதுர்பத்ரம் சொல்லிட்டார், 4 பொருள் இருக்கு, 4 ரொம்ப நன்மையான பொருட்கள் அப்படின்னு. அப்ப நீங்க சொல்ற அந்த 4 மங்களமான பொருள்கள் அது என்னது? வித்வான்கள் விதூத தமசா,
யாருக்கு அஜ்ஞானம் போயிருக்கோ அவர்கள் சாதாரண மனுஷாலால கண்டுபிடிக்க முடியாது. அஜ்ஞானம் அகன்றவர்கள் ஞானிகள் அந்த நாள் என்னதுன்னு சொல்றாங்க. தத்வதந்தி பூயா விதூத தமசோ விசேஷேனா, விசேஷமாக அந்த 4 என்னதுன்னு சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானம் சொன்னார். அந்த சமாதானம் புரியாம மறுபடியும் கேட்கிறேன், அது என்னது? தத்வதந்தி பூயா, அது என்னதுன்னு சொல்லுங்க, விஸ்தாரமா சொல்லுங்க. யாரு? ஞானிகள் சொல்றாது, அது எங்களுக்கு புரியல, அத சொல்றது. விதூத தமசோ விசேஷேனா சொல்றேன்ப்பா. முதல்ல தானம் பிரியவாக் சகிதம். மனுஷன் தானம் பண்ணணும். நம்ம சாதாரணமா என்ன பண்றோம், பிரதிகிரகம் தான் வாங்கி எப்பவும் அது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். இத விட்டு நம்ம தானம் பண்ண கத்துக்கணும். இந்த தானம் பண்றதுனால்தான் ஒரு மனுஷன் உயர்கிறான்னு சாஸ்திரம் சொல்றான். தானம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. இதுல சிலது நிச்சயமா தானம் பண்ணணும்னு சில கிரந்தக்காரர்கள் சொல்றாங்க. 100 ரூபாய் நீங்க சம்பாதிச்சோம்னா 20 ரூபாய் தானத்துக்கு கொடுத்துடணுங்கிறான். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் 1/5 கட்டிவிடணுங்கிறான். அது இல்லாம தானம் கொடுக்கணும். இது தானத்துல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா, தானம் தான் மனுஷனை உயர்த்துகிறது. எப்படி உயர்த்துது? நாம் எல்லா ஊர்லயும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எண்ணம் நமக்கு இல்லையா? அதுக்காகத்தானே காசு சம்பாதிக்கிறோம், அதுக்காகத்தானே பொருளை நாடுகிறோம், பொருள் எல்லாம் சம்பாதிக்கிறோம். இந்த பொருளானது நமக்கு வருவதற்கு முன்னாலே நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது, வந்த பிறகும் துன்பத்தை கொடுக்கிறது, போறப்பவும் துன்பத்தை கொடுக்கிறது. அதான் பொருளுடைய ஸ்வரூபம். இத விஷயம்னு சொல்ற ஆப்ஜெக்ட். பொருளுக்கு நீங்க என்ன சொல்ற? விஷயம், ஆப்ஜெக்ட் சொல்ற. இந்த ஆப்ஜெக்ட் சொன்ன பிறகு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல நாங்க விஷயம்னு சொன்னோமோ இல்லையா, அந்த விஷயத்துக்குள்ளேயே விஷம் இருக்கு. விஷயம் பாருங்க, அதுக்குள்ளேயே அந்த விஷம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த பொருளானது என்ன பண்றது மனுஷனுக்கு? 3 வேளையிலையும் அது துன்பத்தை கொடுக்கறதுன்னு சொன்ன. என்னமா துன்பத்தை கொடுக்கறது? ஒரு பொருள் பார்த்து அது வாங்கணும்னு மனசுல என்ன தோணிச்சு, என்ன தோணிட்டு வந்துருத்தா இல்ல, இனிமேல் நீங்க நிம்மதியா படுத்துக்கல. அது வாங்கணும் அது வாங்கணும் அது வாங்கணும், நன்னா இருக்கு போல இருக்கு, அது வாங்கணும், இந்த மனசுல அப்படியே இருந்துட்டா இருக்கு. ஏதோ ஒரு பொருள் இத வாங்கணும் எனக்கூடியதான எண்ணம் தான் ரொம்ப மனுஷனை இஷ்டப்படுத்து. எது வரைக்கும் அந்த பொருளை நீங்க வாங்குற பதியம் சார், அது விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு, இது நன்னா இருக்க, நம்ம ஏமாத்திருவானா, நம்ம ஏமாந்து போயிடுவோமா, இப்படி கவலை இருந்துதான் இருக்க. ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு எவ்வளவு யோஜனை பண்றோம், அதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறோம். பேங்க்ல போய் லோன் கொடுப்பானா, வேற அது லோன் கொடுப்பானா, அது இங்க வாங்கலாமா அங்கே வாங்கலாமா, அது வேலை சரியா இருக்குமா, இத்தனை எல்லாம் யோஜனை பண்ணி வாங்கின பிறகு அதை உபயோகப்படுத்துறதுங்கிறது இருக்கிறதுல அது ஒரு பெரிய கஷ்டம். பிளாட் வாங்கி போட்டு யாரோ ஒரு கோவில் கட்டிவிட்டான், பணம் உங்க பாட்டு லோகத்துல பார்த்துட்டு இருக்காது. அதை கட்டி காப்பாத்துறதுங்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு. வாங்குற வரையும் தான் அது வரலையேன்னு ஒரு கவலை இருக்கு. வந்த பிறகு அதை நம்ம பத்திரமா நமக்கே உபயோகப்படுத்திக்கணும்னு ஒண்ணு இருக்கு. கடைசியில ஏதோ ஒரு காரணம் அது வித்த பிறகு அப்புறம் ஒரு 10 வருஷம் அன்னைக்கு வித்திருக்கு சார், இன்னைக்கு வித்து இருந்தானே எவ்வளவு லாபம் வந்திருக்கும், இவன் கையில இருக்கிற பரியந்தம் அப்படியே இருந்தது வேற. வித்துட்டான் ஒரு 10 வருஷம் ஆனா 4 மடங்கு ஆயிடுச்சு, அடாடா போயிடுச்சு. இப்போ அடாடா எந்த பொருளும் அத வருவதற்கு முன்னாலேயும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது, அது உங்கள்கிட்ட இருக்கும் பொழுதும் துன்பத்தை கொடுக்கறது, உங்களை விட்டு போன பிறகும் துன்பத்தை கொடுக்கறது. அப்படித்தானே லோகத்துல பார்த்துட்டோம். இருந்த போதிலும் மனுஷனுடைய அபிப்பிராயம் என்ன, அது வேணும் இது வேணும்னு சேர்த்து வச்சுக்கணும். இதை சேர்த்து வச்சுக்கணும்னு மட்டும் இல்ல, வேணுங்கிற எண்ணம் அவனை விட்டு போகல. இவனைதான் பகவத்கீதையில காம காமி, இவனுக்கு ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை. இந்த காமகாமியா இருக்கிறவன் அவன் ஒரு நாளும் சந்தோஷத்தை அடையிறது இல்லை. சந்தோஷத்தை அடையிறது யார் சார் நிஜமான அப்படின்னு சந்தோஷம்.
பொருள் இருந்த போதிலும் அதுல பற்றுதல் இல்லாம வாழறான் பார்த்தீங்களா, அவன் தான். பொருள் இருக்கலாம் உங்ககிட்ட, ஆனா அதுல பற்றுதல் இருக்கக்கூடாது. சோஃபா இருக்குன்னு ரொம்ப அழகா இருக்கு, அதை டஸ்ட் இல்லாம நான் பாத்துக்கணும், பத்திரமா இருக்கணும், யாரும் கிட்ட வரப்படாது, நான் மட்டும் உட்காந்து இப்படி எல்லாம் நினைச்சேன்னா கஷ்டம் தான். இதுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி அது இருந்தா சரி, இல்லாத போனாலும் சரி, அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இருந்தா அவன் சந்தோஷமா இருக்க. இப்ப அதுல ஒரு தியாக புத்தி வரணும். இதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது, 3 விதமான கர்மாக்களை வேதம் சொல்லியிருக்கேன். யாகம், ஹோமம், தானம். தேவதைகளை உத்தேசித்து ஒரு பொருளை கொடுக்கிறேல, இதற்கு யாகம். தேவதைக்காக இது அப்படின்னு நீங்க எடுத்து கொடுக்கிறேல, இதுக்கு யாகம். அதுவே அக்னி பகவானுக்குன்னு கொடுக்கும் பொழுது அதுக்கு ஹோமம். கிருஷ்ணவே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அக்னியில போடுறேன். அக்னி பகவான் என்ன பண்றாரு, அது மகாவிஷ்ணுவிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். இப்படி அந்தந்த தேவதைகளை உத்தேசித்து அக்னியில போட்டால் அதுக்கு ஹோமம்னு பேரு. அந்தந்த தேவதையை உத்தேசித்து பிரிச்சு எடுத்து வச்சா அதுக்கு யாகம்னு பேரு. 3வது தானம். இந்த தானமானது என்ன பண்றது, நம்மளால முடிஞ்சது அந்த பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறோம். இப்ப இந்த 3லயும் உங்கள்கிட்ட இந்த பொருள் போச்சு. யாகம் பண்ணினாலும் பகவானுக்காக கோவிலுக்காக கொடுத்துட்டு, ஹோமம் பண்ணும் பொழுது நெருப்புல கொடுத்துட்டு, தானம் பண்ணும் பொழுது அந்த பொருளை இன்னொரு வியக்திக்கு மனுஷனுக்கு கொடுத்தது. 3 விஷயத்திலையும் என்ன போயிருக்கு, உங்களை விட்டு பொருள் போயிடுது. உங்களை விட்டு பொருள் போறதுனால நீங்க என்ன சொல்றதுன்னா, இது எனதில்லை. தியாகம் பண்ணும் பொழுது, இன்னொருத்தருக்கு தானம் பண்ணும் பொழுது என்ன சொல்லலாம், இது உனக்கு கொடுத்து விட்டேன், மறுபடியும் நான் இதை நாட மாட்டேன். அத சொல்றது அக்னயே இதம் நமமா அப்படிங்கிற. ஹோமம் பண்ணும் பொழுது அக்னயே இதன் நமமா, விஷ்ணவே இதன் நமமா அப்படிங்கிற இதம் இது இவருக்கு கொடுக்கிறேன் நமமா, மறுபடியும் நான் கேட்க மாட்டேன். அப்ப இந்த பொருளுடைய ஓனர்ஷிப் இருந்தது பார்த்தல, அதை முழுக்க அவருக்கு கொடுத்துட்டு, அப்ப அந்த பொருள் இது மேல எனக்கு வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்தது. முன்னால என்ன இருந்தது, அது வேணும் இது வேணும் என்று எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளக்கூடியதான மனப்பான்மை இருந்தது. அதனால இவ்வளவு கட்டப்பட்டேன். இப்ப என்ன பண்றேன், இது எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு வேண்டாம்னு விட ஆரம்பிச்சு விட்டேன். இப்ப என்ன சொன்னார், இந்த மனப்பான்மை வர வர இது எனக்கு வேணும் எனக்குரியதான மனப்பான்மை போச்சு. அந்த வேணுங்கிற மனப்பான்மை எப்ப போச்சு, ஆசை அழிஞ்சது. ஆசை அழிஞ்சதுன்னு இவன் சந்தோஷமா இருக்கு. நிஜமா சந்தோஷமா இருக்கிறவன் யாருன்னு, எதுலயும் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறான். அந்த பற்றுதல் இல்லாதான ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை அப்ப எப்ப வரும்னா, சாதாரண பொருள்ல பற்ற இந்த மனசானது எதையும் நாடிண்டே இருக்கும். அது அதனுடைய சுபாவம். ஆகையால் என்ன சொல்றார், பகவானே நாடு. எனக்கு இந்த பிறவியில என்ன வேணும், பகவானுடைய திருவடிகள் தான் வேணும். குருபாதம், பகவானுடைய பாதங்கள். இதுலயே மனசு வச்சுடையானால் வேற ஒரு பொருளும் ரசிக்க. மனசு எப்படின்னு 10,000 ரூபாய் வரும்னு சொன்னா 1 ரூபாய்க்கு யாராவது கவலைப்படுவானோ? இதை காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு 10,000 ரூபாய் இன்னைக்கு வரும்னு சொன்னா 1 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ முடங்க வேணாம். இல்லையா, எது வசதியான பலத்தை கொடுக்குமோ அதுலதான் கொடுப்பான், அதுலதான் முயற்சி பண்றான். ஒரு மனுஷனுக்கு பகவானுடைய காலம் கிடைச்சதையானால் அவனுக்கு இது மேல ஒரு துன்பமும் என்னைக்கும் இல்லை. இன்னைக்கு துன்பம் இல்ல, நாளைக்கு வருமாங்கிற விவகாரம் இல்ல, என்னைக்கும் துன்பம் இல்லாதனாலே அவன் அடையலாம். சோ அந்த நிலையை அடையணுமே, ஆனால் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மனசை பகவான் இடத்துல வைக்கணும். அந்த பகவான் இடத்துல வைக்கிறதுங்கிறது தான் முமுட்சுத்துவம். இந்த முமுட்சுத்துவம் வரணுமையானால் மனுஷனுக்கு என்ன வேணும் சார், இந்த ஆசையை விட்டு அவன் அகரணும். ஆசை விட்டு அகர்றதுக்கு அவனுக்கு என்ன சார் வழி, தானம்ங்கிறது. ஆகையால் தான் தானம் தானம் கொடுக்கிறார். தானம் தாத்தவ்யநிதி தானம் அனுபகாரிடே. தானம் எப்படி பண்ணணும், கொடுக்கணும்னு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு ரிட்டர்ன் எதிர்பார்க்கப்படாது. இது பிசினஸ் டீல் இல்ல, கொடுக்கணும்னு கொடுத்தோம், அவ்வளவுதான். கொடுத்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லப்படாது, யாருக்கும் தெரியப்படாது. எனக்கு இது கொடுத்தேன்னு சொல்லி லோகத்துல சொல்ல சொல்ல நீங்க சொன்ன தானத்தினுடைய எஃபெக்டே போயிடும். தானமோ கர்ம சரதி கீர்த்தனாது, நான் தானம் பண்ணினேன்னு தெரியப்படாது. இதெல்லாம் பாருங்க,
பஸ் ஸ்டாண்ட் போட்டு விடுறான், இன் மெமரி ஆஃப் பிரசன்டட் பை. அப்ப அவருக்கு என்ன, அதுக்கு தன் பேர் அதனால வரணுங்கிறதுக்காக எழுதிக்கிறான். இதனால அவ பண்ணினதான பலமானது குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம எந்த ஒரு அபிப்பிராயத்துல பண்ணினோமோ பகவான் திருப்தி அடையணும். பகவானுக்கு தெரியாது, நீங்க எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு சரியான பதில பகவான் கொடுத்துட்டே இருக்க. கர்மாவுக்கு எல்லா பலமும் உண்டு. அந்த கர்மாவுக்கு பலம் இருக்குன்னு சொன்னா தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், அது பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. ஆனா என்ன பண்ற, அது யாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரியணுங்கிறத உங்க பேரை போட்டுக்கு. இது நியாயமா இருக்கா? அதனால என்ன ஆச்சுன்னா உங்களுடைய உயர்ந்ததான ஒரு பலமானது குறைஞ்சு போயிடுது. கர்மஹா கரதி கீர்த்தனார். அதாவது தானம் பண்ணினோமே ஆனால் அது 4 பேருக்கு சொல்ல வேண்டாம், யாருக்கு நீங்களும் மறுபடியும் நினைக்க வேண்டாம். மிக்க பொருள் அதுக்கப்புறம் நினைக்கிறோம். அழகா கார் 10 வருஷம் வச்சிருந்தது விட்டு விட்டு, அந்த கார் என்ன ஆச்சுன்னு மறுபடியும் பாக்குறீங்களோ, அதை பத்தி நினைக்கிறீங்களோ. அப்படி இருக்கும் பொழுது மற்ற பதார்த்தம் கொடுத்த பதார்த்தம் நான் கொடுத்தேன் நீ 4 பேருக்கு அது ஒண்ணு. 2வது சாதவியம் இது தானம், நான் கொடுக்கணும்னு கொடுத்தேன் அவ்வளவுதான். அவர் நமக்கு இப்ப பண்ணினோமே ஆனால் மறுபடியும் அவரால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு பார்க்கப்படாது. அது எப்படின்னா அனுபகாரிலே நமக்கு யார் உதவ மாட்டாலோ அப்படிப்பட்டவாளுக்கு தானம் பண்ணணும். ஒண்ணு. 2வது தானமானது நம்ம பண்ணினோமே ஆனால் அது 100 மடங்கு பலத்தை கொடுக்குமா. ₹1 இன்னைக்கு கொடுக்கணும்னா அது 100 மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். அது எப்படி வரும், யாருக்கு பண்ணினா அவளுக்கு. தேசே காலேச பாத்திரேச எத்தானம் சாத்விகம் ஸ்ருதம். உயர்ந்ததான தேசத்தில், உயர்ந்ததான ஒரு பாத்திரத்தில், உயர்ந்ததான ஒரு காலத்தில், புண்ணிய கஷேத்திரத்தில், அமாவாசையா சோமவாரம் இந்த நாளைக்கு வர போறது விசேஷமான ஒரு தினம். அது பிரதட்சணம், இதுக்கு மரத்துக்கு வேற அஸ்வத்த மரத்துக்கு வேற பிரதட்சணம் பண்ணுவார். அப்படி விசேஷமான ஒரு விசேஷம். அப்ப தானம் பண்றது காலே சரியா இது காலத்து உயர்ந்ததான ஒரு தேசத்துல, எப்படிப்பட்டதான தேசம், புண்ணிய கஷேத்திரத்துல தானம் பண்றது. அதே போலயே சத்பாத்திரத்தில், சத்பாத்திரம்னு என்னது, வேதங்களை வாசித்த பிராமணனுக்கு, சாஸ்திரங்கள் வாசித்த பிராமணனுக்கு, அனுஷ்டானத்தோடு இருக்கிற பிராமணனுக்கு, உலகமெல்லாம் க்ஷேமமா இருக்கணும் என்பதை கருதி எப்பவும் நல்ல காரியங்களை பண்ணிக்கக்கூடியதான பிராமணனுக்கு, உபாசகனான பிராமணனுக்கு, இப்படிப்பட்டவாளுக்கு கொடுத்தா அது ஒரு தரம் கொடுத்தா அதுக்கு 100 மடங்கு வரும். இப்ப சாதாரணமாக ஒருத்தருக்கு ஆகாரம் போடுறேன், ஆனா ரொம்ப பசிச்சுட்டு பிராணம் போற மாதிரி நிலை இருக்கு, அவருக்கு ஒரு ஆகாரம் போட்டேன், அது நிறைய பலமா இல்லையா, அவர் ரொம்ப திருப்தி அடையினாரோ இல்லையா. அதே மாதிரி தான் உயர்ந்ததான ஒரு நிலையில இருந்து பகவானே நாடிக்கொண்டிருக்கிறவருக்கு கொடுக்கலையானால் பகவத் ஸ்வரூபமாக இருக்கார். இப்ப என்னாச்சு, தானமே அதிகமான பலத்தை கொடுக்கிறது. இந்த தானம் கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லணுமா, பிரியவாசகிதம். தானம் கொடுக்கிறப்ப என்னமோ வந்துட்டியா எடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுக்குறாங்க, வாங்கோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவர் ஆஸ்வாசப்படுத்தி, இதை நான் கொடுக்கறதுக்கு நான் பாக்கியம் பண்ணி இருக்கேன், இன்னும் கொடுக்கணும், எனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் வசதி இருக்கு என்றதான வினயத்தோட தானம் பண்ணணும். தானம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொள்கிறவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதான் இவர் கொடுக்கிறாரு, அவர் க்ஷேமா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு வரணும். என் தலை எடுத்து இப்படி கொடுக்க வேண்டியதா அவ எடுத்து சொல்லிட்டு யாராவது வந்தா அப்படியே நில்லுதா அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அப்புறம் கொடுக்கறது. அப்படி லோகத்தில் நடந்துட்டே இருக்கு. அதுக்காகத்தான் சொல்றேன், இப்படி தானம் பண்றதுன்னு எப்படி இருக்கணும், மரியாதையாக வினயத்தோட கொடுக்கணும். நம்ம இவ்வளவுதான் கொடுக்க முடிச்சதே, இன்னும் நிறைய கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல கொடுக்கணும். மரியாதை பண்ணிட்டு அவருக்கு இனிமையான சொற்களை கொடுத்து அவருக்கு கொடுக்கணும். அதே சமயத்தில் பண்ணினதான தானத்தை யாருக்கும் தெரிவிக்க விடாது. அப்படி ஒரு அபிப்பிராயத்தை பண்ணு. இது ஒரு மங்களத்தை கொடுக்கும். தானமானது எப்படிப்பட்டதான மங்களத்தை கொடுக்கறது, மோட்சம் வரைக்கும் கொடுக்கிறது. உங்களுக்கு அகம்மமாபிமானம், பொருளில் எனது எனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா, அந்த எண்ணத்தை போக்கடிக்கிறதா. இந்த நான் எனது எனக்குடைய நான் எண்ணம் போச்சுன்னா மனுஷன் எங்க பகவான் சமீபத்தில்
அத்தனையும் பகவானுக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருப்போம் நம்ம நாட்டு. எதை பண்ணினாலும் பகவானுக்கு கற்புருஷ்வமதர்ப்பணம் பகவான் சொல்றாரு. நீங்க எந்த ஆடை அணையணும்னு நினைக்கிறதோ எனக்கு காட்டி விட்டு என் மேல சாத்தி விட்டு அவர் புதுசான ஒரு ஆடைய ட்ரெஸ் வாங்கினேன். என்ன பண்றது, பகவானுக்கு சாத்தி விட்டு போட்டுருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணினேன் பகவானுக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. எந்த பொருள் நீங்க அடையறதா இருந்தாலும் முன்னால பகவானுக்கு காமிச்சுட்டு பண்ணலாமோ பகவான் ஒன்னும் எடுத்துக்க மாட்டார். என்ன எல்லாத்தையும் படைச்சவரே அவர். உங்களை படைச்சவரும் அவர்தான், அந்த பொருளை படைச்சவரும் அவர்தான். ஆனாலும் அவருக்கு காமிச்சுட்டு நீங்க பண்ணினேடையானால் அவர் மகா சந்தோஷத்தை அடைவார். இதனாச்சு இதை நான் பகவானுக்கு கொடுத்தேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா. சோசியல் சர்வீஸ்ல பண்றல எல்லாம் இங்கதான் வந்துருக்கு. தானம் என்ன, சர்வீஸ் தானம் பண்ணினா சர்வீஸ். 4 பேருக்கு சகாயம் பண்ணணும், பணத்தை கொடுத்துதான் சகாயம் பண்ணணும் இல்ல, அவளுக்கு உதவினாலே போதும். அந்த உதவுறதுங்கிறது ரொம்ப பெரிய சர்வீஸ். மனுஷன் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு இனிமையான சொல்றத, ஒரு கவலை வந்தது ஏன்னா இந்த காரியத்தை பண்ணும்போது இப்படி பண்ணும்போது ஒரு அட்வைஸ் கொடுக்கறத, இப்படி எல்லாம் பண்ணா சகல சேவத்தை அடைவது. சோ இந்த தானமானது எப்படி பண்ணணும், பிரியவாசகிதம் இனிமையான சொற்களை சொல்லிக்கொண்டே நம்மளால முடிஞ்சதான தானத்தை இன்னொருத்தருக்கு பண்றோம். இதனால இன்னொரு பிரயோஜனமும் இருக்கு. என்ன, நம்மகிட்ட அவ்வளவு இருக்கோ அத உங்களை விட கீழ் லெவல்ல இருக்கிறவளை கொடுத்தோம்னா அவளுக்கும் ஒரு சந்தோஷம், அவளும் முன்னேறான். நிறைய நான் மட்டும் காதலிக்கின்ற சௌக்கியமா இருப்போம்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகுனார், அவனுக்கு பசி ஜாஸ்தியா இருந்தா மேல வந்து அடிச்சு முடிஞ்சிட்டு போயிட்டு போறான். நீங்க சௌக்கியமா இருக்க முடியும். ஆனா விவகாரம் என்னன்னு, நம்மளால முடிஞ்சது ஏதோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்க கொண்டே இருந்தோமே ஆனால் அவளும் சௌக்கியமா இருக்கும், சங்கம் சௌக்கியமா இருக்கும். நீங்க மட்டும் இல்ல. இதுதான் சர்வேஜனா சுகினோ பவந்துன்னு பிரார்த்தனை பண்றோமே, அதுல முதல் பகுதி எல்லோருக்கும் நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது தானம். ஒரு தானத்தை 4 பேர் ஏதோ கொடுத்தோம்னா மனசுக்கு நிஜமா சந்தோஷம். இன்னைக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது, நீங்க கொடுக்க கொடுக்க திரும்பி வரும். இந்த தட்சிண தேசத்துக்கெல்லாம் மன உடுப்பி இந்த இடங்கள்லாம் போறேன்னு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் மனா அன்னதானம் பண்ணிட்டே இருக்கா. எத்தனை பேர் வந்தாலும் நமக்கே ஆச்சரியமாகும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் சாப்பிடுறான். அவ சாப்பிடுற காலத்துல நீங்க போய் பார்த்தலையானால் கொஞ்சமா நஞ்சமா போடல, அந்த அன்னத்தை மரத்துல போட்டுறான் சார். நம்ம ஆத்துல ஒரு சிப்பு கட்டுன்னு வச்சுட்டு அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். அதனால அம்மா வேற கரெக்டா சொல்றா, வேண்டியது போட்டுக்கோ, கீழே போகக்கூடாது. அவன் அதெல்லாம் சொல்லல, அவன் பாட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். அடுத்தது பின்னாலேயே ரசம் வந்துட்டே இருக்கு. அதனால முதலே ரசம் போட்டுறான், அதுக்கப்புறம் தான் மீதி வேகங்கள்லாம். அப்படி அவ்வளவு போட்டு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு போட்டுருக்காலே எப்படி வருதுன்னு போய் உள்ள கேட்டா நிறைய இருக்கு சார், நிறைய ஜனங்கள் வரலையேங்கிறான். திருப்பதியில போய் பார்த்தேடா அவாட்டு கொண்டுட்டே இருக்கான், வந்துட்டே இருக்கு. திருப்பதி சுவாமின்னு அவரை பத்தி சொல்ல முடியாது, அவர் ரொம்ப பணக்கார சுவாமின்னு எல்லாருக்கும் பயப்படுறாங்க. ஆனா சாதாரண இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானம் கொடுக்க கொடுக்க திருப்பி வந்துட்டே. இதுதான் தானத்தினுடைய மகிமை. அதை அனுபவிச்சாதான் தெரியுமே தவிர சொன்ன நம்ம கொடுத்தோம் ஆயிடுத்து நீங்க நினைக்கிற கொடுத்து பழகி நிலையானால் கொடுக்க கொடுக்க மறுபடியும் திருப்பி வந்துட்டே. அந்த தானத்தினுடைய மகிமை கொடுத்து பார்த்தவாளுக்குத்தான் தெரியும். தானம் பிரியவாத்வகிதம் 4 மங்களங்களுக்குள்ள ஒரு மங்களம் என்ன, இனிமையோட சொற்களோட தானத்தை நம்மகிட்ட இருக்கிறது கொடுக்கிறது. சொன்னாக்க 2வது ஞானமகர்வம். இது ஒரு மங்களம். நிறைய தெரிஞ்சுக்கணும், எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன எடுத்துன்னா அவாவா ஒரு பகுதியை தெரிஞ்சுட்டு அவன் தான் வசத்தின்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமோ, நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அவ்வளவு. விவகாரம் என்ன, ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டான் அந்த துறையில. இன்னொரு துறை இவனுக்கு பத்தி தெரியாது, வேற ஒன்னும் தெரியாது. கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி தான் தெரியும், அவனுக்கு வேற ஒன்னும் தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன, இன்னொன்னு நான் தெரிஞ்சுக்கலையே, எனக்கு தெரியலையேன்னு ஒரு எண்ணம் இல்ல. ஆனா எனக்கு சமானமா இந்த துறையில யார் சார் வர முடியும் அப்படிங்கறது. ஏன்னா இவனு அந்த துறையில ரொம்ப பெரியவன்னு 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினான். அந்த ஸ்தோத்திரத்துக்கு இணங்கி எவன பண்ணிவிட்டான், நம்ம மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. சமையல் பண்றவாள கூட என் மாதிரி சமைக்க முடியாது. யாருக்கு என்ன சொல்றது,
ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு துறையில முன்னேற்றம் அடைஞ்சதுன்னு அவன் என்ன நினைச்சான், தான் தான் வசதிங்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும், எந்த துறையில எது வந்தாலும் பகவான் போட்ட பிக்சர்ன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒன்னாதான் கொடுத்திருக்காரு. பிறக்கிறப்ப எல்லோரும் பிறக்கிறப்ப அந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, அது எவ்வளோ அந்த 2 கிலோ 2 கிராமோ 50 கிராமோ வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் காமனா தான் இருக்கு. ஆனா அது எப்படி நீங்க உபயோகப்படுத்துறீங்கிறது அதுல விசேஷம். அத எந்த அளவுக்கு அது சரியா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை பண்றல. பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறதும் அவனுக்கு இருக்கிறதுல 2% 2% தான் உபயோகப்படுத்தலாம். இது எல்லாம் பிராணம் போன பிறகு எரிஞ்சு போறது. ஒரு மனுஷன் எவ்வளவு சாதிக்கலாம் தெரியுமோ. இன்னொன்னு, இப்ப இருக்கக்கூடியதான படிப்புகளை விட பிராச்சீனமான ஒரு படிப்பு இருந்தது, அது ரொம்ப பெருசு. வேதாத்தியனம் பண்றா 10 வருஷம் விடாம நொற்று பண்ணி அதே 10 வருஷம் தான் ஸ்கூல் ஃபைனலுக்கு படிக்கிறேன். ஆனா நீங்க படிச்சது ஒரு நாளைக்கு ஸ்கூல்ல இருந்தது 6 மணி நேரம், படிச்சது 3 மணி நேரம், அன்னைக்கே மறந்தோம். நம்ம படிச்சது ஏதாவது ஞாபகம் வச்சுருக்கீங்களோ? ஏதோ ஒரு துறையில அதை மட்டும் வச்சுருக்கேன். இது பேர் எல்லாரும் படிச்சதெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்து வேற ஏதோ உத்தியோகத்துல அப்படி வந்துட்டோம். நம்ம படிச்ச படிப்பானது நகமா உபயோகப்படுகிறதா? ஆனா வேதாத்தியனம் பண்ணினவாள் பார்த்தா முழுமையாக ஒரு 12 வருஷம் விடாம ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் சிரமப்பட்டு சம்பாதிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுங்கிற கர்மாக்களை பண்ண வச்சுருக்க. அதுக்கு மேல அந்த வேத பாஷ்யம் பாஷையோட அத்தனை விஷயங்கள் எல்லாம் நமக்கு மேலோட பகவத் சம்பந்தமான விஷயங்கள் தான் சார் வேதத்துல இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா லோகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை விஷயங்களும் அதுல இருக்கு. அது இல்லாம சாஸ்திரம் வாசிவ அவ எவ்வளவு கஷ்டமான பதார்த்தமா இருந்தா நுட்பமான பதார்த்தமா இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு சாகித்ய ஒரு சாமர்த்தியம் அவளுக்கு. அந்த சாஸ்திரமானது அப்படி அந்த மனசு அந்த புத்திய ஷார்பன் பண்றது. இவ்வளவு படிச்சிருக்கிறவா கூட ஒரு டிகிரி கிடையாது. வேதாத்தியனம் பண்ணி 4 சாஸ்திரங்கள் வாசிச்சு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறவளுக்கு ஏதாவது ஒரு டிகிரி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அவளை கணபாட்டிங்கிற ஒரு டைட்டில் ஒண்ணும் கிடையாது. கணபாச்சருக்கு அவ்வளவுதான் சொல்லிருக்க. கணத்தை படித்தவர் அவ்வளவு. வேற ஏதாவது டைட்டில் கொடுத்தா வசதியா அதாவது ஒண்ணுமே கிடையாது அவளுக்கு. ஆனா அவ எப்படி இருக்குன்னு அதை பத்தி கேரே பண்ணல. இந்த ஜன்மால பகவான் நமக்கு இந்த அறிவை கொடுத்தார் அவ்வளவு. ஒவ்வொரு பண்டிதரும் அப்படி நடந்து போனா மூவிங் லைப்ரரி. அவருக்கு இது தெரியும் இது தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. எதை சொன்னாலும் அதுல இருக்கக்கூடியது எடுத்து சொல்றான். அது எப்படி சார் இந்த ஞானம் இத்தனை அறிவு அந்த பிரெயினுக்குள்ள எப்படி உள்ள போச்சுன்னு தெரியாது. ஹார்ட் டிஸ்க்ல எல்லாத்தையும் விடுற முழுக்க ஏதோ 1000 GB என்னமோ கிகா பைட்டுங்கிற இதெல்லாம் ஒன்னும் போராது. சாஸ்திரங்கள் அது எப்படி அந்தந்த சமயத்துல உபயோகப்படுத்துறது அவ்வளவு இருக்கு. ஆனா அவளுக்கு தனக்கே தான் எவ்வளவு வாசிங்கிறது தெரியாது. கர்வம் இல்லாம ஒரு ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மங்களத்தை. யாரு எது வந்தாலும் அவளுக்கு ஒரு சகாயம் பண்ணி மனசுக்கு ஆறுதல் சொல்லும். ராமாயணத்துல 24,000 ஸ்லோகமும் நூற்று, பாரதத்தை 1,00,000 ஸ்லோகமும் தெரியும். பாகவதம் முழுக்க எப்ப எதை சொன்னாலும் அப்படியே சொல்லிட்டே இருக்க. என்ன சுவாமி இதுல எப்படி நோட்டு பண்ணேன்? நான் இங்க நோட்டு பண்றேன். அதான் படிக்க வந்துருக்கு. அப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னா ஓ இப்படி இது நடந்தது அப்படி இருந்தது இங்க தர்மம் சொல்லி இருக்க சொல்றாலும் அது மாதிரி நீங்க சொல்ல முடியறதான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீரா? நம்ம எடுத்துட்டதான அந்த ஒரு துறையில இருக்கிற விஷயங்கள் சிலது ஞாபகம் இருக்கு, சிலது மறந்து போச்சு. இவ்வளவு ஒரு ஞானம் இருந்த போதிலும் என்ன வேணும்னு கூட அதர்வம் கர்வம் இல்லாமல் இதை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். இருந்தாலும் என்ன பண்ணணும்னு இன்னொருத்தருக்கு உதவுவதற்காகவே ஞானம் இருக்கு. போய் கேட்க பார்த்தா எழுத்து கூட்டி படிக்க தெரியல, அவருக்கும் பாடம் சொல்ற. அதே மாதிரி நல்லா வாசிச்சிருக்கார், எல்லாமும் தெரியும், இது ஒன்றுதான் புரியலன்னு அவருக்கும் எடுத்து சொல்றான். அது எப்படி சார்?
இப்ப நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் படிச்சுட்டு பாருங்க, ஹையர் லெவல் தான் நான் சொல்றேன். அப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லிருந்தா நம்ம எல்லாம் முன்னுக்கு வந்திருப்போமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவ என்ன லெவல்ல ஒண்ணுமே தெரியாத இருக்கக்கூடியதான கல்லாட்டம் இருந்தவன அவ்வளவு அழகா சரி பண்ணி கொடுத்திருக்காள, பகவத் விக்கிரகமா பண்ணி மாற்றி கொடுத்திருக்காள. அந்த குருவுக்கு நீங்க என்ன பண்ண போறேன்? அவருக்கு கர்வம் இருந்தா அதெல்லாம் கிட்ட வந்திருப்பாரா? சொல்ல முடியுமா? இதுதான் நம்ம நாடு. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இனிமையோட சொல்லோட இருக்கிறத தானம் பண்ணணும். அது ஒரு மங்களம். நிறைய வாசிச்சு இருக்கணும், கர்வம் இல்லாம இருக்கணும், யாரு கேட்டாலும் சொல்லணும். அது உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது சார், அதுக்கெல்லாம் தகுதி வரும். அது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருந்தா தான் சொல்லணும். இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு இப்படின்னு சொல்ல தொடங்கினா ஒன்னும் ஆகாது. குருவானவர் என்ன பண்றார், மலராத தாமரையை மலரும்படி செய்து அதற்கு பிறகு அதை நல்லா அழகாக பண்ணி வைக்கிறேன். கல்லாட்டம் இருக்கக்கூடியதான பொருளை தாமரையாக தாமரை மொக்காக ஆக்கி அதுக்கப்புறம் அதை மலரும்படி பண்ணினார். மனுஷனுக்கு என்ன வேணும்? மங்களமான பதார்த்தம் இது. ஞானம கர்வம் கானம் பிரியவாக்கம் ஞானம கர்வம். இன்னொன்னு சமான்விதம் சௌரியம். உடம்புல சக்தி இருக்கணும். நம்ம முன்னோர்கள் நல்ல சக்திமானா இருந்தார், நிறைய சாப்பிடுவோம், நிறைய சக்தி இருந்தது, எல்லாரையும் செய்வார். ஆனா என்ன, அவ எப்பொழுதுமே பொறுமையோடு, பொறுமையை விடல். நமக்கு டக்குன்னு கோபம் வருது பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி விட்டோம், அது என்ன சார் அப்படி கஷ்டமா இருந்தார், ஒண்ணும் இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா ஈகோ கஷ்டம் ஆயிடுச்சுமா. ஏதோ ஒண்ணு சொன்னா ஒரே தினம் கஷ்ட ஆரம்பிச்சு விட்டான். என்ன ஆயிடுச்சு, என்னமோ பேசுற சார், உங்ககிட்ட தப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் வச்சார், உங்ககிட்ட தப்பு இருந்தது. ஆமா சுவாமி தப்பு, மன்னிச்சுங்கன்னு சொன்னா போயிட்டு என்ன, நீங்க குறைஞ்சா போயிட்டேன், தப்பு பண்ணிருக்கேன், மன்னிச்சுங்க சாரி சொல்றீங்களா, அதோட ஆயிடுச்சு. அவனுக்கு கோப்பம் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்ககிட்ட தப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். அவன் கத்திலே இருந்தான்னு வச்சுங்களேன், வாயமூன்னு இருந்தோம். என்ன ஆச்சுன்னா அவன் இன்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டான். என்ன நீங்க சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஏன் உங்ககிட்ட தப்பு இல்லாத போனாலும் தப்பு இருக்குன்னு நினைச்சுட்டு தான் வச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா நீங்க வெறுமன இருந்தேன்னா ஒரு 5-6 வருஷம் ஆனப்புறம் அவனுக்கு உண்மை புரியும். உண்மை என்னைக்கும் மறக்காது, மறையாது. அது புரியும். புரிஞ்சு அடாடாடா இந்த மனுஷன் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணிதாக கருதி அவனை விஷம் பார்த்தல, ஓடி வர உங்ககிட்ட. என்னாச்சு, நீங்க பொறுமையோடு இருந்ததனுடைய பலம் என்னன்னு, நீங்க சௌக்கியமா இருக்க, அவன் 2 வைய, நீங்க அதுக்கு மேல 2 வைய, நீங்க வச்சிருக்கிறது அவனுடைய அவன் வைய பண்ண வச்சிருந்த சாதாரணமான ஒரு தீர்வானது ரொம்ப பெருசா இனிமேல ஒருத்தர் இந்த ஜன்மாவிலேயே பார்த்துக் கொள்ள மாட்டேங்கிற அளவுக்கு சண்டை வந்துடும். வேண்டாம், உமக்கு பலம் இருந்தாலும் அவளுக்கு அவளை வையறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு, தகுதி இருக்கு, எல்லாமும் பண்ணினாலும் வெய்யாடுங்க, கோபித்துக் கொள்ள பொறுமையோட இருக்கு. இந்த பொறுமையை போன்றதான ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அளவுக்கு நான் ஜனங்கள் என்ன நினைக்கிறேன், பொறுமையோட இருந்து அவன் கையால் ஆகாதவன் நினைக்கிறான். அது லோக்கத்துல அப்படி ஒண்ணு உண்டு. என்ன சொன்னாலும் அவனுக்கு ஒண்ணு சூடு சொல்லணும் இல்லை சார், காயம் ஒண்ணு போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கல. யாரு பொறுமையோட இருக்கானோ, யாரு பதிலடி கொடுக்கலையோ அவன் தான் நிஜமான உயர்ந்தவர். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உத்தியோகத்துக்கு போறேன், உத்தியோகத்துல இந்த காரியம் ஏதாவது உங்களுக்கு 4 டியூட்டி இருக்கு, அதை நீங்க பண்ணல, என்ன ஆகுது? ஒரு நாள் பாக்கலாம், 2 நாள் பாக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன தனியா கூப்பிட்டு தனியா வைக்கிறான். அப்பவும் பண்ணலன்னு வச்சுங்களேன், 4 பேர் எதிர்க்க வைக்கிறான். அப்பவும் பண்ணலன்னு வச்சுங்களேன், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன்னு இன்கிரிமெண்ட் கட் பண்றான். அப்பவும் நீங்க தெரிஞ்சலன்னு வச்சுங்களேன், சஸ்பெண்ட் பண்றான். அப்பவும் தெரிஞ்சலன்னு வச்சுங்களேன், உத்தியோகத்துல எடுக்கிறான். இத்தனை பண்ணினாலும் நம்ம காரியத்துல இருந்துட்டு இருக்கோம், அது இருக்கட்டும். ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி வேற பகவான் சொன்னதை நம்ம எவ்வளவு தூரம் நடந்துட்டோம். உங்க உத்தியோகத்திலேயே எப்படி நினைக்கிறீல, வீட்டுல உங்க பையன் சொன்ன, நீங்க சொன்ன பேச்ச பையன் கேட்கலன்னு எவ்வளவு வருத்தப்படுறேன். நீங்க சொன்ன பேச்ச உங்க ஆட்டுக்காரரை கேட்கலையோ, இல்ல அவர் சொன்ன பேச்ச நீங்க கேட்கலையோன்னு எவ்வளவு மனசுக்கு வருத்தம் வருது. பகவான் நமக்காக இதை பண்ணப்பான்னு கொடுத்துருக்காரு. பகவான் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா?
இந்த அழகான சரீரத்தை கொடுத்திருக்க, இதுல புலன்களை கொடுத்திருக்க, பிராணம் கொடுத்திருக்க, உங்களுக்கு மூச்சு காத்துக்கு விடாம என்னைக்கும் இது சிரமம் இல்லாம காத்த கொடுத்துட்டே இருக்க, தீர்த்தத்தை கொடுத்திருக்க, தங்கறதுக்கு பூமியை கொடுத்திருக்க. இத்தனையும் கொடுத்தவரை அவர் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னா எத்தனை பேர் பண்ணும்? உண்மையை பேசுனா எவ்வளவு பேசுறோம்? இதெல்லாம் வேதத்துல கட்டளையா சொல்லியிருக்க. சத்தியம் வதா, கர்மம் கதா, சுவாத்தியாய அன்மா பிரமதா. இதுல எத்தனை கேட்டு இருக்கோம்? நாளளவுல வருஷ கணக்குல நம்ம பண்ணாத போனாலும் பகவான் ஏதாவது கோவிச்சுட்டாரா? அவர் இன்எஃபிஷியன்ட் சொல்றா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அவர் இன்எஃபிஷியன்டா எஃபிஷியன்டான்னு ஒரு டிடே வரும். மரணானந்தரம் ஒரு வருஷம் அனுப்புறோம். அன்னைக்கு சித்திரகுப்தன் படிப்பான், இவ்வாறு என்ன பண்றான், இன்னது காரியம் இவருக்கு பண்ணணும்னு கொடுத்தான் சுவாமி, இவரெல்லாம் பண்ணலை அப்படின்னு படிப்பான். அத படிக்கிற காலத்துல ஜனதர்மராஜ எல்லாத்தையும் கேட்கறது. அங்கே ஒரு சில பேர் இருக்க, இத பண்ணினதுக்கெல்லாம் வேதத்துல என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு வரிசையா அவ பனிஷ்மெண்ட கேட்பா. நடுவுல நீங்க நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. பண்ணலைன்னா இங்க டிவில வரும். கரெக்டா எல்லாம் ப்ரீ ரெக்கார்டுன்னு கடைசியில என்னடா ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் இந்த பலம்னு சொல்லியாச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க அப்பீல் பண்றதுக்கு இடமே இல்ல சார், எல்லாம் சுற்றா எல்லாரும் போய யாரும் கண்ணல இல்லைன்னு. அந்த மரணானந்தரம் அவனை கொண்டு வந்து இங்க விட்டா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அனுப்புறம் போறான். அந்தந்த லோகத்துக்கு போய் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அப்ப அதனால நம்ம பண்ணினதான காரியத்துக்கு தவிச்சுக்கலான்னு மட்டும் சொல்ல முடியாது. ஈஸ்வர சர்வபூதானாம் பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. நீங்க என்னென்ன பண்றீங்களோ என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமும் ஆல்ரெடி இப்படி இருக்காது, வேற எங்கேயும் இல்ல. இங்க இருந்து அங்க இருக்காது, உங்க மனசுலயே இருக்காது. உங்க மனசு அங்க போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தானா வெளிவந்துடும். இவ்வளவு இருந்த போதிலும் பகவானுக்கு நம்ம மறக்கிறோமா? பகவான் பொறுமை சார். திருப்பதியில கல்யாண உற்சவம் பண்றேன். கல்யாண உற்சவம் பண்றதுக்கு என்ன பண்றது? ஏழுமலையானுக்கும் மாலகிருதாயருக்கு தான் கல்யாண உற்சவத்துக்கு காசு கட்டிருக்கேன். ஆனா எப்பொழுதும் அவ ரெண்டு பேருக்கு மட்டும் கல்யாணம் பண்றது இல்ல. பாத்துக்கலாம், இந்த பக்கம் பூதேவி, அந்த பக்கம் ஸ்ரீதேவி. சார் நான் பூதேவிக்கு ஸ்ரீதேவிக்கு தான் கல்யாணம் கட்டிருக்கேன், பூதேவிக்கு நான் காசு கட்டலையேன்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது சார். ஏன் தெரியுமா? நான் இன்னொருத்தருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதோட இன்னொருத்தருக்கு பொறுமையும் கொடுக்கணும். பொறுமைக்கு அதிஷ்டானமான தெய்வம் எது? பூமி. பூமா. அந்த பூமிக்கு பொறுமை கொடுத்தது பெருமாள். அந்த பொறுமை நமக்கு வரணும். பூமியை பார்த்து கத்துக்க வேண்டாமா? எவ்வளவு நோண்டிட்டு இருக்கா சார் பூமிய. அந்த எலண்டி காரம் பாருங்க, கர்நாடகா அடிச்சு பாதாளம் வரைக்கும் சார். ஒரு சின்ன கொசு உங்களை கடிச்சா எவ்வளவு வலிக்கிறது உங்களுக்கு. பூமாத்தா எவ்வளவு தாங்கலாம், எவ்வளவு வெயிட் வச்சுட்டு பூமியில. 15 மாடி 20 மாடி கட்டுறது. அந்த மாடியை கட்டுறது அதுக்குள்ள எவ்வளவு பொருளை வைக்கிறாரு. காஞ்சின்ற காலம் அந்த வேதம் சொல்றது. அவ்வளவு அந்த பிருத்திவிக்கு தாங்க கொடுக்கதான சக்திய இங்க பரமாத்மா கொடுத்திருக்க. அவ்வளவு சம பொறுமை நமக்கு வரணும். உடம்புல பலம் இருக்குங்கிறதுக்காக, சக்தி இருக்குங்கிறதுக்காக, திமிர் இருக்குங்கிறதுக்காக, காசு இருக்குங்கிறதுக்காக, காய்கால் இருக்குன்னு நினைக்கிறதுக்காக, இன்னொருத்தர துன்புறுத்துறதுக்காக பின் வராமல் அடிச்சு என்னென்ன பண்றான் தெரியுமா? ஒரு மனுஷன் உன்னை விட மாட்டேன், உன்னை நாசம் பண்ணி விடுறேன் அப்படின்னு நினைச்சு பேசுறால அந்த பகவான் உள்ள சர்க்கார பார்க்கலையா? ஞாபகம் வச்சுங்க. பொறுமையை தவிர ஓய்ந்ததான பொருள் இல்லை. இன்னில இருந்து யாரும் எதுக்கும் கோச்சிக்கலாம். அப்படி ஒரு பிரதிஜை எடுத்துப்போமே, அது நடக்க முடியறது இல்ல. அப்புறம் வீட்டு அவன் என்ன வளர்ந்து விழுது அது இருக்குன்னு சொல்லல. அட்லீஸ்ட் நம்ம பண்ணணுங்கிற ஒரு எண்ணமாவது மனுஷனுக்கு இருந்தால் போதும். முக்கியமா என்ன இருக்கணும்? பொறுமை கடைபிடிக்கணும். பொறுமையை விட ஒரு சக்தியான ஒரு தத்துவம் இல்லை. யாரு இது வச்சாலும் முதல்ல ரிப்ளை பண்ணாதீங்க. கல்லாட்டம் நில்லுங்க மனசுல. அதுக்கப்புறம் எது ரைட்டுன்னு ஒரு 4 நிமிஷம் யோஜனை பண்ண பிறகு பண்ணணும். பண்ணப்படாதுன்னு சொல்லல, எது பண்ணணுமோ பண்ணித்தான் ஆகணும். ஆனா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் பரது மொமெண்ட்ல நம்ம பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் விளைவு கொடுக்கும்.
அதான் முதல்ல என்ன வேணும்? பொறுமை வேணும். அந்த பொறுமையோட இருக்கிறது அது ஒரு நல்ல சமன்விதம் சௌரியம். அப்புறம் வித்தம் தியாக சமேதம். 4வது பத்திரமான பதார்த்தம் என்ன? வித்தம் கையில காசு இருந்தது. ஆனால் அது என்ன பண்ணணும்? தியாக சமேதம் 4 பேருக்கு கொடுக்க. முதல்ல சொன்னது தானம். அந்த தானமானது எல்லாமாக இருக்கலாம். ஆனா இந்த தியாகம் வித்தம் பணம் இருக்கு பார்த்தா, இதை எல்லாத்த விட வசதித்தார். இதுலதான் ரொம்ப அட்டாச்மெண்ட் மனுஷாளுக்கு. அவ்வளவு மீதி எல்லாத்துலயும் விட்டுடலாம். எனக்கு வீடு வேணான்னு சொல்லலாம், அது வேண்டாங்கலாம், ஆடை வேண்டான்னு சொல்லலாம். சாதாரண சன்னியாசம் வாங்கிட்டாலும் பணத்துல ஆசை போகலேன்ட்டான். அந்த பணம் இருந்தா, இந்த பணம் இருக்கே அது நம்ம கிட்ட இருந்தா பணம், அது நமக்குள்ள இருந்தா பிராணம். பிராணனுக்கு எவ்வளவு மரியாதையோ அந்த பணத்துக்கும் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறா லோகத்துக்கு. ஆனா அந்த பணம் அர்த்தம் அனர்த்தம் அவய நித்தியம் நாஸ்தி தத சுகலேஷ சத்தியம். இந்த படமானது மனுஷரை மாற்றி விடுறது, மனுஷனுடைய கேரக்டரை மாற்றி விடுறது, அவனுடைய நிலைய மாற்றி விடுறது. இந்த பணம் இருந்தா என்ன பண்ணணும்னு 4 பேருக்கு கொடுத்து கொடுத்து வழக்கு. இங்க கொடுத்தா மறுபடியும் வரும், வந்தா மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கும். விக்ரம் தியாக சமேதம் துர்லபமே துர்பத்ரம். நீங்க கேட்டீங்களே முதல்ல, சிந்தாமணி போல் ரொம்ப அடையிறது ரொம்ப சிரமமான பதார்த்தங்கள் என்ன? இந்த 4 என்னது? நம்ம கொடுக்கிற காலத்துல இனிமையாக பிரியமாம கொடுக்கறது ஒண்ணு, நிறைய அறிவு இருந்து கர்வம் இல்லாம இருக்கிறது 2, உடம்புல சக்தி இருந்தாலும் அத பொறுமையில வர வச்சுக்கிறது ஒண்ணு, கையில காசு இருந்ததையான அதை 4 பேருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு குணம். காசு வர வர காசுல அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா. முன்னால ஒரு 10,000 தான் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா ஓகே கிடையாது. இப்ப என்னடா ஆச்சுன்னா, ஒரு வருஷம் வந்து 2 லட்சம் வரப்படாதா, 10 லட்சம் வந்து 1 கோடி வரப்படாதா, 1 கோடி வந்த பிறகு 10 கோடி வரப்படாதா, இப்படின்னு பாக்குறே சார். அது செலவாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணத்தை சம்பாதிச்சு அந்த பணமானது உங்களை ரொம்ப பிடிச்சுக்கிறது. முதல்லயே பணத்தை விட கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு வருதோ 4 பேர் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி மனுஷன் இருந்தானே ஆனால் நிச்சயமா நீங்களும் சௌக்கியமா இருப்பீங்க, எல்லோரும் சௌக்கியமா. இந்த குணங்கள் சாதாரணமா கிடைக்குமா? லோகத்துல பாருங்க பார்க்கலாம். படிச்சவனுக்கு கர்வம் கூட இருக்கு. அவனுக்கு எவ்வளவு படிப்போ அதை விட 4 மடங்கு கர்வம் இருக்கு. உடம்புல சக்தி இல்லாத போனாலும் இன்னொருத்தர துன்புறுத்துறதுங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க. வயசான வாழலாம், சின்ன வாழ துன்புறுத்திட்டா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வயசான கண்டா கண்ணா குடிக்கிற அப்படி வந்து மாமியார் மாமனார் வயசான வாழ் எல்லாம் அவன் என்ன எதிர்பார்க்கிற, சின்ன வாழ் எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்காக தான் அவன் சின்னவாளா இருக்கான்னு நினைக்கிறேன். அது ஏதோ நம்ம சின்னவாளா இருக்க, நம்ம ஒரு நாள் பெரியவாளாகும் நினைச்சத நீங்க அப்படியே பணம் என்று நீங்க பெரியவாள்னா ரிவர்ஸ் மாறி விடுது. அப்ப சின்னவாழ்கிறத பாய்க்கிறார். ஒரு ஜெனரேஷன் இப்படி கட்டப்பட்டுட்டே இருக்குன்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எல்லோருக்கும் ஒரு நியாயம் என்ன, யாரையும் டீச் பண்ணக்கூடாது, யாரிடத்திலையும் ஒரு துன்பத்தை கொடுக்கப்படாது, பொறுமையோட இருக்கணும். அது எல்லாரும் வர வச்சுக்கணும். வயசான வழக்கம், படித்த வழக்கம், பணக்கார வழக்கம், காமன் ரூல் இருக்கணும். அப்படி இருக்கணும். யார் சார் சொல்வார்? ஆச்சாரியார் சொன்னா தானே தெரியும். நம்ம கிட்டேயே இருந்தாலும் இப்படிப்பட்டதான நம்ம நல்ல குணங்களை நம்ம வரவழைத்துக் கொள்வதில்லை, வரவழைத்துக் கொள்ளணும். இதுதான் கஷ்டமான பதார்த்தம். நித்தியம் தியாக சமேதம் துர்லபமே துர்பத்ரம். அதுக்கப்புறம் சிம்சோச்சியம் கார்பண்யம். இந்த மைசர்லினஸ், இது யாருக்கும் ஒண்ணும் கொடுக்கப்படாது, எங்கிட்டதான் எல்லாம் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் பார்த்தா இந்த குணம் இருக்க, இதை கண்ட மனுஷன் ரொம்ப வருத்தப்படணும். இந்த பொருள்ல அட்டாச்மெண்ட் கொடுக்கறதா இதுதான் பிரதிபந்தகம். சம்சாரத்துல உங்களை வந்து நிறுத்தி விடுறது பார்த்தீங்களா, இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாம பண்றது பார்த்தீங்களா, இது கார்பண்யம், கிருப்பணமான ஒரு பாவம். எல்லாமும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், வீடு முழுக்க குப்பையா இருக்க, எதுவா இருந்தாலும் வேணும்னு எடுத்து வச்சுக்க. நிஜமா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்க காட்டுல எவ்வளவு குப்பை இருக்கு. எந்த ஒரு பொருளை எடுத்தது இந்த பழைய ஒரு வருஷமா நான் உபயோகப்படுத்தினேனா அப்படின்னு யோசனை. ஒரு வருஷமா உபயோகப்படுத்தலைன்னா இனிமேல் என்னைக்குமே உபயோகப்படுத்த மாட்டேன். ஏதோ ஒரு வருஷமா அதை தொடவே இல்லையே, இனிமேல் என்ன தொட போறேன் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க சார்னு சொன்னா, ஒருத்தர் சொன்னார்,
என்னாவது இருக்கிற புத்தகத்துல முதல்ல போட்டுறணும் சார். அதுதான் நான் தொழாத இருக்கிற பொருள். யாரோ பிரசன்ட் பண்ண சார் அத்தனை புத்தகம் இருக்கு தொடல இதை போட்டு விட்ட அப்புறம் உங்க இஷ்டம். ஆனா நம்ம என்ன பண்றோம், எது உபயோகம் இல்லாத போனாலும் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வச்சுட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் உங்களுக்கு அதுல பற்றதல் இருக்கு. அதனால அது போறதுக்கு உங்க மனசு இஷ்டம் கொடுக்கல, அது வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்க மனசு இஷ்டப்படல பாருங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், எது உபயோகிக்கிறோமோ அது நம்ம கிட்ட இருக்கணும். உபயோகம் இல்லையோ அது யாருக்கு உபயோகமோ அவளை கொடுத்துருவோம். அப்படிங்கிற ஒரு இது போகணும். இதுதான் கார்பண்யம். எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அதை புடிச்சுட்டு இருக்கல, அதுதான் ரொம்ப தப்பு. சோச்சம் யார பத்தி நம்ம கவலை பண்ணோம்னு இந்த குருப்பனா கஞ்சனா இருக்கான் பாருங்க, எதையும் என்னை விட்டு போகப்படாது எல்லாம் எங்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானே விடுங்க. இத போறதுக்காகத்தான் முதல்ல பக்தின்னு சொன்னேன். எது இருக்கோ இது பகவானுக்கு கொடுத்து பழக. மன்மனா பவா மத் பக்தோ பவா மத்தியாஜி பவா மாம் நமஸ்குரு. உன்னையே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுனேன். இவ்வளவு கொடுத்திருக்காரு, இவ்வளவு சரீரம் கொடுத்திருக்காரு, பகவானுக்கு என்ன தொண்டு பண்ணினேன். காலம் எழுந்து அவருக்கு அவர் இருக்கிற அந்த பூஜா கிரகத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு கோலம் வச்சு பகவானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு, அவர் தான் சொப்பிரகாசமான கைத்தன்னு அவருக்கு தீபம் எதுக்குங்கிறான். இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் இருக்கு. அவர் தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு வணங்கி ஒரு நமஸ்காரம் பண்ணி, அது உங்களுக்கு என்ன க்ஷேமத்தை கொடுக்கறத அது பண்றது இல்ல. சாஸ்திரம் இதெல்லாம் எதுக்கு சொல்றது, உங்க இடத்துல இருக்கக்கூடியதான இந்த கார்பண்யம் கருமித்தனம் போகணும். உங்களையே நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியதான நிலை வரணும். அதுக்காகத்தான் இது சோச்சம் கார்பண்யம் சதி விபவே கிம் பிரசஸ்தம். கையில எல்லாமும் இருக்குமையானால், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கணுமையானால் எது உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்? ஔதாரியம். உதாரமாக எல்லாரையும் நமக்கு சமமாக யாருக்கு எது வேணுமோ அவளுக்கு அந்த ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேனால் அதான் நிஜமான ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். ராத்திரி படுத்துக்கிறப்ப என்னால இன்னைக்கு பண்ணினேன், 4 பேருக்கு இது உதவினேன். காசா உதவணும்னு இல்ல, ஒரு கஷ்டப்படுறவருக்கு இல்லாமோ இந்த காரியத்தை பண்ணி வச்சேன். வயசான ஒரு பாட்டி இருக்கா, நடக்க முடியல, மாவாட்டணும், மாவாட்டின்னு வந்து கொடுப்பாங்க. என்ன உபயோகப்படும், அந்த மாதிரி சந்தோஷப்படுவா. அதே மாதிரி லோகத்துல சின்ன சின்ன விஷயங்கள் எது உங்களால முடியுமோ அது சகாயம் பண்ணினா நிஜமாக உங்க மனசுக்கு அன்னைக்கு சந்தோஷம். அது தெரியல. இதெல்லாம் சோசியல் சர்வீஸ்ல பண்ணிவிட்டு நான் பண்ணேன்னு கர்வத்தோட இருக்கானே தவிர, நிஜமாக சின்சியராக ஒரு 10 பேருக்கு சகாயம் பண்ணின அன்னைக்கு நீங்களே பார்க்கலாம், அந்த ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கலாம். கஷ்டப்படுறவாளுக்கு உதவிதான் அந்த ஆனந்தம், அது வேறுதான். இதுதான் ஔதாரியம். உதாரமாக இருக்கிறது. காசை கொடுக்கறது மட்டும் உதாரம் இல்ல, யாருக்கு எது தேவையோ அவளுக்கு அந்த சமயத்துல அதை கொடுக்கறது அது ஒரு தேவை. கிம் ஸ்வச்சம் கார்பண்யம் சதி விபவே கிம் பிரசப்தம் ஔதாரியம் கப்பூஜ்ய வித்வத்தி. ரொம்ப படிச்சவாளா இருந்தாலும் அவளும் யார பூஜை பண்றா, யார ரொம்ப உயர்ந்ததாக நினைக்கிறார். ஸ்வபாவதः சர்வதா விநீதோய. யார் ஸ்வபாவமாக வினயமாக இருக்கானோ, அந்த வினயம்ங்கிறது எல்லோருக்கும் வரணும். இப்ப அந்த வினயத்தை மாத்திட்டு ரிவர்ஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அவனும் தன்னை கர்வம் தான் வசத்தின்னு நினைக்கிறான். அந்த வினயமும் நான் யார்? குலசேகராழ்வார்னு ஒரு மகாத்மா, அவர் பகவான்கிட்ட கேட்கிறார், தாச கர்மாவதி தாசதாச தாசத்திய தாச இதுமே ஸ்மரமே முகுந்தா. ஹே கிருஷ்ணா, உன்னுடைய தாசனுக்கு 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 தாசனாக ஒரு தாசனா என்ன நினைக்கப்படாத நீ. ஏன்னா அவ்வளவு தாசனா இருந்தாலும் என்ன ஆட்கொள்வியே. நம்ம என்ன சொல்றோம்னா, நான் தான் உயர்ந்து, நான் தான் வசதி, என்ன எல்லாரும் கௌரவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறார் சார். அது இருக்கப்படாது. இணையம் இருக்கா, அந்த ஹியூமிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, அத மனுஷனுக்கு இருக்க இருக்க ஜனங்களுக்கு அவரிடத்துல நல்ல எண்ணம். யாரு எது கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சது சொல்றது, யார் எது கேட்டாலும் நமக்கு ஒரு சகாயம் பண்றதுங்கிற ஒரு மனப்பான்மையோட இருக்கிறது. முடிஞ்சா முடியும்னு சொல்றது, இல்லைன்னா இந்த காரியத்தை இவரை போய் நாடுங்க அவர் பண்ணுவார்னு சொல்றது. என்ன பச்சதுனால அப்படி ஒரு சகாயம் பண்றது கூடியதான ஒரு மனப்பான்மை இருந்து அவன் வினயத்தோட இருந்தானே,
அவன் தான் உயர்ந்தவனாக எல்லா பண்டிதாலும் நினைக்கிறேன். பண்டிதாலும் ஊர் உலகமே உங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? வினயமா இருக்கணும். ஹம்பிள், அந்த ஹம்பிளா இருக்கிறது, ஹியூமிலிட்டியோட இருக்கிறது, அது ரொம்ப விசேஷம். அதான் எல்லோரும் அதை வேணும்னு வர வச்சுக்கணும். நாம் வசதியும் நினைக்கிறேன். உங்களை பத்தி யாருக்கு நீங்க வசதியா சொல்லிக்க வேண்டாம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? யாராவது இது கேட்டா இவ்வளவு வாசிச்சிருக்கேன், அவ்வளவு வாசிச்சிருக்கேன், அந்த பதவியில இருக்கேன், இந்த பதவியில, அந்த மெம்பர், இந்த மெம்பர், லெட்டர்ல 3/4 பகுதி இதுலயே போயிடுது. எழுதுறதுக்கு இடமே இல்ல. அவ்வளவு வசதியா நான் பேசிக்கிறான். வீட்டுக்கு முன்னால பெரிய போர்டு அல்ல, ஏன்னா அதை படிச்சிருக்கேன், இது படிச்சேன். எதுக்கு சார் உபயோகம்? நீங்க பிறக்கிறப்ப இதெல்லாம் படிச்சல. இந்த அறிவு யாரு கொடுத்தா உங்களுக்கு? அந்த குருவானவர் உங்களுக்கு சகாயம் பண்ணி கொடுத்தார். பகவான் அதெல்லாம் உங்களுக்கு வரும்படி சகாயம் பண்ணி அவளை நினைச்சிட்டு இருக்க வேண்டியதானே. ஏன் நம்மளை பத்தி வசதியா சொல்லிட்டு இருக்கோம்? சில பேர் ரோட்ல எதிர்க்க வந்தான்னு வச்சுக்கிறேன், நீங்க திரும்பி போயிட வேண்டியதுதான். எதிர்க்க மாட்டிட்டு 1 மணி நேரம் உங்களை விட மாட்டான். அப்படி லோகத்துல இருக்கான். பேசிட்டு போயிட்டு நான் அதை பண்ணினேன், இது பண்ணினேன், அது பண்ணேன், இப்படியே சொல்லிட்டே இருக்கா. நமக்கு ஐயா அர்ஜென்டா போனோம், இல்ல இதை சொல்லிட்டு நான் கேட்கிறேன், அப்புறம் போமா. லோகத்துல அனுபவிக்கிறோமோ இல்லையோ? கூடாது. விவகாரம் என்ன? அதான் சர்வதா வினீதோ யாரு சர்வதா வினீதா, எப்பொழுதுமே வினயத்துடனே யார் இருக்கானோ அவன் தான் உலகத்துல எல்லோராலையும் பூஜிக்கப்படுகிறவன். நம்ம எல்லாராலையும் எல்லாரும் நம்மளை கொண்டாடணும்னா நம்மகிட்ட என்ன சார் இருக்கணும்? வினயம் இருக்கணும், வினயம் இருக்கணும், தியாக புத்தி இருக்கணும், கௌரவமா ஆகாரத்துக்கு 4 பேர் சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இனிமையான சொற்களோடு பேசிட்டே இருக்கணும். யாராவது அதை வச்சாலோ நமக்கு தீங்கு பண்ணினாலோ அதை திருப்பி ரிட்டாலியேட் பண்ணாமல் ஓரளவுக்கு பொறுத்து போயிட்டே இருக்கும். பொறுமையா இருக்கிறது உங்களுடைய வீக்னஸ் இல்ல, உங்களுடைய பலம். இது சாஸ்திரம் சொல்ற. இதெல்லாம் பண்ணினா தலையில மிளகா தைக்க போறான்னு தான் நீங்க நினைக்கிறேன், சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்க ரிட்டாலியேட் பண்ணாலும் அதே தான் நடக்க போறது. உலகம் அதை மாற போறது இல்லை. ஆனா நிச்சயமா ஒரு மனுஷன் க்ஷேமத்தை அடையணும்னா இவைகள் தான் வழி. நம்ம முன்னோர்களை அடைஞ்சு அதனால பலத்தை அடைஞ்சதான ஒரு டெஸ்ட் பார்த்தோன்னு சாஸ்திரம் சொல்றது ஒரு நாளும் வீணாகாது. என்ன நமக்கு பிரசன்ட் நாலேஜ் தான் உண்டு. சாஸ்திரம் பகவானுக்கு என்ன முக்கால ஜானமும் உண்டு. அட் ஆல் டைம்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்த வரவர். ஆகையால் அவர் சொல்றதுல மாறுதல் இருக்காது. சாஸ்திரமா சௌக்கியமா இருக்க முடியும். அப்படிங்கிற விவகாரம். கிம் சோச்சம் கார்பண்யம் கதிரவே கிம் பிரகஸ்தமௌதாரியம் கப்புஜ்ஜோ வித்வத்தி ஸ்வபாவத சர்வதா வினீதோயா. அடுத்து கக்குல கமல தினேஷா கதிருணவே தேவையோ நம்ரஹ அப்படின்னு மேல போறது. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.